ஹே guys, என் பேர் முத்து விஜய். பிக்சல்ஸமோட இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்லோவிக் ப்ரீமியம் ட்ரைபாட் மவுண்ட் அடாப்டர். என்னோட ட்ரைபாடை நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னோடய ட்ரைபாடோட அந்த மொபைல் நம்ம மவுண்ட் பண்ணுவோம்ல, அந்த மவுண்ட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அந்த மவுண்ட் கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வந்து கையிலே வச்சு வீடியோ எடுக்க முடியாதனால ஒரு மவுண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் இது பார்த்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ₹300. இது எப்படி இருக்குது, இதோட அன்பாக்சிங் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நமக்கு பாக்ஸ். பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னென்னா, இதுதான் காட்டணுன்னு இருந்தேன். எஸ்பெஷலி நம்ம ஃபோனோட இதை போட்டிருக்காங்க. இது வந்து நமக்குன்னு இல்லை, பட் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது லான்ச் டைம்லங்கிறதுனால இந்த ஃபோன் ரெட்மி நோட் 7 ப்ரோவோட இமேஜ் போட்டிருக்காங்க. அது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நம்ம டேரெக்டாக ட்ரைபாட் மவுண்ட்டுக்கு போகலாம். பேக் சைட் பார்த்திங்கன்னா அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்லோவிக்னு. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட். நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த இன்ட்ரோ வீடியோ பார்த்திங்கன்னா இதில் மவுண்ட் பண்ணி தான் எடுத்தேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதோட பில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான், பெருசாக எதுவும் இது இல்லை. பட் இதோட ரேட் வந்து ₹300. அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். இருங்க ஒரு நிமிஷம். இதுதான் இதை வந்து நம்ம நார்மலாக மவுண்ட் பண்ணுறதுல மவுண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பால் ஜாயின் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை டிட்டாச் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை டிட்டாச் பண்ணியாச்சு. ஆடியோ வந்து சரியாக கேட்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக மைக் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. இதோட பில் குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் தான். ஸோ பெருசாக இதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீலில் இல்லை. ஒரு ஸ்க்ரூ தந்துருக்காங்க, மிடில் ஒரு ஸ்க்ரூ போகுது. இது எதுக்குன்னா டேரெக்டாக உங்கள் மொபைலை வந்து நீங்கள் இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வேறு மொபைலும் எதுவும் இல்லை, ஸோ என்னால் காட்ட முடியல. இந்த இடத்துல நீங்கள் மொபைலை மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து டைட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து இப்போது பழைய என்னோடய ட்ரைபாட் மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த எலாஸ்டிக்கோட கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம மொபைலில் ஃபிட் பண்ணணும். இது வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து ஃபோனோட ஒரு சேஃப்டி. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பேர் ஃபோனாக நீங்கள் விடுறீங்க, ஒரு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி டக்குன்னு விடும்போது ஏதாவது ஒரு ஸ்க்ராச்சோ இல்லை ஒரு பெண்டு மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை இங்கே எதுவும் இல்லை. ஏன்னா வந்து இது ஸ்க்ரூ டெக்னாலஜி, ஸ்க்ரூவோட அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால டைட்டன் லூசன் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபெசிலிட்டி மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா 2 மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஹோல்ஸ் தந்திருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து நார்மலாக பார்க்குற இந்த 16:9 ஆஸ்பெக்ட், அதாவது லேண்ட்ஸ்கேப் மோடு. இதே வந்து நீங்கள் இதை போர்ட்ரேட் மோட்லேயும் யூஸ் பண்ண முடியும். அதை நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம் இருங்க.
இப்போது இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த போர்ட்ரேட் மோடில் நான் வச்சுருக்கேன், இருங்க காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இப்போ இப்படி மவுண்ட் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் வந்து ஃபோனை ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுருக்கலாம். என்னோடய ஹேண்டை ஃபோனுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு போர்ட்ரேட் மோடில் இருக்குது. இது லிட்டரில் நீங்கள் எந்த ஆங்கிளுக்கு வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு காரணம் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து நம்மளால் லூசன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர், அதாவது பின்னாடி இருக்க இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷெல் மாதிரி. நீங்கள் வந்து வெறும் லேண்ட்ஸ்கேப் மோடில் தான் ஷூட் பண்ணணுன்னா இதை வேணால் கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு நீங்கள் ஸ்க்ரூ டைட்டன் லூசன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்காக தான் இங்கே ஒரு ஸ்க்ரூ தந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோடில் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதில் மவுண்ட் பண்ணி இந்த இதில் நீங்கள் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் மவுண்ட் மேலே ட்ரைபாடில் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான். இது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது, அதனால தான் இதுக்கு ஒரு வீடியோ. இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 rupees. இப்போது சொல்லப்போனால் இருங்க ஒரு நிமிஷம். இப்போது சொல்லப்போனால் இந்த ட்ரைபாடே வந்து மொத்தமாக 500 rupeesக்கு தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டாக வாங்கும்போது. அதில் இந்த பால் ஜாயின் மட்டும் இல்லை, இங்கே வந்து நமக்கு அந்த அமௌண்ட் தந்திருப்பாங்க. மொத்தமாகவே 500 rupees தான். ஆனால் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா 300 rupeesக்கு இருக்குது. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு 300 rupeesக்கு மவுண்ட் வாங்கணுன்னா இது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்குது. ஆனால் இது யாருக்கெல்லாம் தேவைப்படுங்கிறது பொறுத்து இதோட பொருள் வாங்குறத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர், கண்டிப்பாக உங்களுக்கு மவுண்ட்லாம் தேவைப்படுனா வாங்கிக்கலாம். இல்லைன்னா கண்டென்ட் க்ரியேட்டருக்குன்னு மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்டெபிலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் சில வீடியோஸ் லாஸ்ட்டாக வந்த சில வீடியோஸ்லாம் இதில் தான் வச்சு ஷூட் பண்ணேன். எந்த ஒரு ஷேக்கிங்கோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஏன்னா கையில் வச்சு ஷூட் பண்ணும்போது இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா எங்களேன் ரொம்ப ஷேக் ஆகுது என் கையில். பட் இந்த மவுண்ட்டில் வச்சு ஷூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஷேக்ஸ் எதுவும் இருக்காது, நம்ம பாட்டுக்கு பேசலாம். ஸோ ஒரு ஆடட் பெனிஃபிட் தான் அது. இதோட ரிவ்யூ தான், ரொம்ப நல்ல குவாலிட்டி தந்திருக்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னு அன்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சல்ஸ்.